வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இந்த ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான இனோவேஷன், புதுசான விஷயங்கள் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் ஒரு பின்வாங்கி இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முந்தி இருந்ததை விட ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளோட்வேர் கொடுக்குறாங்க, தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் ஹார்ட்வேர் அப்படி கிடையாது. பயங்கரமான இனோவேஷன், டெக்னாலஜி, ப்ராசஸருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சிறுசாகிட்டே இருக்குது. மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவுடைய மெகா பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரேமை விட இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் ரேம் அதிகமாக இருக்குது, அதுவும் ஃபாஸ்டான ரேம். கம்ப்யூட்டிங் பவர், ஹார்ட்வேர் பவர் அப்படிங்கிறது இந்த மொபைல் ஃபோனில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் சில விஷயங்கள் பயங்கரமாக இனோவேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஷியோமி கம்பெனி வந்து புதுசாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி ஓப்போ வந்து ஒரு 46 பேட்டன்ட் வேறு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ஷியோமியோடைய இது என்ன புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த ஓப்போனுடைய என்ன பேட்டன்ட், இதோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. கடைசியில் இது இரண்டும் சேர்ந்தா ஒரு வித்தியாசமான ஒரு மொபைல் ஃபோன், ஒரு புதுவிதமான மொபைல் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஷியோமி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து போர்ட்லெஸ் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறாங்க. சராசரியாக உங்கள் மொபைல் ஃபோனில் எத்தனை போர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கீழ்ப்புறத்தில் ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கும். சில மொபைல் ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கும். அதே இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டே வராங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி சைடில் வால்யூம் பட்டன் இருக்கும், பவர் பட்டன் இருக்கும், சிம் கார்டு ட்ரே இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த புது மொபைல் ஃபோனில், இந்த மொபைல் ஃபோனுக்கு என்ன பேர்லாம் வைக்கிற மொபைல் ஃபோன்னு சொல்ல முடியாது, ஒரு கான்செப்ட் மொபைல் ஃபோன் சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டில் இந்த மாதிரி எந்த விதமான போர்ட்டும் இருக்காது, எந்த விதமான பட்டன்ஸும் இருக்காது. அப்போது எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனில் 4 பக்கமும் வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கர்வ் ஆகி எட்ஜில், டாப்பில், சைடில் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு ரேப் ஆகிருக்கு. இது கிளாஸ் தான். கிளாஸ் பெண்டிங் டெக்னாலஜியில் நடந்த இனோவேஷன்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு மொபைல் ஃபோன் பண்ணியிருக்காங்க. மீமிக்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஃபுல் ரவுண்டட் ஒரு மொபைல் ஃபோனில் ஃபுல்லாக டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ அதில் வந்து கேமரா மாடிலாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். கீழே இருக்கிற அந்த போர்ட்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து USB டைப் சி போர்ட் இருக்கும். அது வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் வயர்லெஸ் சார்ஜிங்கில் சார்ஜ் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. சரி, 3.5 ஆடியோ ஜாக்கை அதை எப்போயே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், அது பேர் நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி, வால்யூம் பட்டன்ஸ் அது எப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, ப்ரெஷர் சென்சிட்டிவ் பட்டன் சைடில் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, பவர் பட்டனுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளேல வந்துருச்சு, அதே மாதிரிலாம் தெரிஞ்ச விஷயம் தான். சிம் கார்டை எங்கேயா போவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாதிரி சராசரியாக மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ், பட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புதிய ஒரு கான்செப்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இருங்க, ஃப்ரண்ட்டில் கேமரா மாடியூலை காணாமே அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க கேமராவை அண்டர் டிஸ்பிளே கேமரா வேற கொடுத்துருக்காங்க. ஓப்போ மொபைல் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை அவங்க பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அப்ளை பண்ணியிருக்க பேட்டன்ட்டை பற்றி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் கேமரா மாடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஃப்ரண்ட் இருக்கிற கேமரா அண்டர் டிஸ்பிளே கிடையாது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற கேமரா எங்கே போச்சுன்னு பார்த்தா பின்னாடி கேமராவே இருக்காது. இப்போ நார்மலாக பின்னாடி இருக்கிற கேமராவில் என்ன பிரச்சனை நமக்கு, அதில் வந்து கேமரா ஹம்ப் ஒன்று வருது. மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி பெருசாக ஏதோ ஒன்று கூன் போட்ட மாதிரி ஒரு ஹம்ப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹம்ப் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன். இது என்ன மாதிரி டிசைன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி என்னன்னா பாப்அப் கேமரா. செல்ஃபி கேமராவில் வந்து நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஷட்டர் வெளியே வந்து அது வந்து உங்களுக்கு கேமராவை ஆக்ட் பண்ணும். ஸோ இதே பாப்அப் கேமரா மெக்கானிசம் ஒரு பெரிஸ்கோப் டெக்னாலஜியோட கம்பைன் பண்ணி ஃப்ரண்ட் கேமராக்கும் ரியர் கேமராக்கும் ஒரே சென்சர் தான். அந்த சென்சர் வந்து கீழே நார்மலாக ஒரு மொபைல் ஃபோனுடைய சென்சர் இப்படி இருக்கும். ஆனால் அந்த சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹரிசான்டல் ஃபேஸ்
பிளேஸில் உங்களுக்கு வச்சு அந்த பெரிஸ்கோப் மேலே வர்றதுனால ஒரு பெரிஸ்கோப்பினுடைய டெக்னாலஜி வச்சு உங்களுக்கு லைட்டை வந்து பின்னாடி இருந்து வாங்கணுமா இல்லை முன்னாடி இருந்து வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக இல்லை ஹார்ட்வேர் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த ஒரே பெரிஸ்கோப் அந்த ஒரே ஒரு பாப்அப் கேமரா பெரிஸ்கோப்பை வச்சு ஃப்ரண்ட் கேமராவோ ரியர் கேமராவோ எதை வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக பேக்கில் கேமரா சுத்தமாக இருக்காது, ஃப்ரண்ட்டில் கேமரா அண்டர் டிஸ்பிளே கேமரா அந்த மாதிரி ரொம்ப பெருசாக யோசிக்கலாம் தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். இந்த இரண்டுமே சேர்ந்தா எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி போர்ட்லெஸ் மொபைல் ஃபோன் Xiaomi அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Xiaomi வந்து ஓப்போனுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த போர்ட்லெஸ் மொபைல் ஃபோனில் கேமராலெஸ் மொபைல் ஃபோன், பின்புறத்துலேயே உங்களுக்கு கேமராவும் கிடையாது, ஃப்ரண்ட்லேயும் எதுவுமே கிடையாது, முன்னாடி மட்டும் லைட்டாக ஒரு மேலே ஒரு கேப் இருக்கும், ஒரு பட்டனை தட்டினீங்க அப்படின்னா அந்த கேப் மேலே வந்து உங்களுக்கு அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிடும் அப்படிங்கிறாங்க. Xiaomi மொபைல் ஃபோனை தனியாக பார்க்குறவங்களுக்கு இதுவே ஒரு அமேசிங்கான டெக்னாலஜி, ஓப்போ மொபைல் ஃபோனை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி. இது இரண்டுமே சேர்ந்தா அந்த மொபைல் ஃபோனோட டெக்னாலஜி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கு தோணுதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி வரக்கூடிய இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் GiriSonnaSeri இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.